வீடுகளை தேடி அலைந்த சகோதரர்கள் மேலதான் குவாட் கேப்டர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாப்டிஸ்ட் மருத்துவமனையும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றன. இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டாலும் இஸ்ரேலுடைய காசா மக்கள் மீதான தாக்குதல்கள் முற்றுமுழுதாக நின்று விட்டதா என்று பார்த்தோம்னா அப்படி நின்ற மாதிரி தெரியலை. அதற்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் சமாதானத்தை சீர்குலைக்கும் விதமாக அவ்வப்போது நடத்தித்தான் வருகிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய எது எல்லையாக இருக்கிறதோ அந்த எல்லை முழுவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய லோக்கல் அத்தாரிட்டிஸ் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக போலீஸ் 7000க்கு மேற்பட்ட போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மற்ற சில பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஃபோர்ஸஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இஸ்ரேல்கிட்ட இருந்து ஆயுதத்தை எடுத்து பணத்தை எடுத்துக்கிட்டு உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறவங்களுக்கு எதிரான கடுமையான ஒரு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க காசாவுக்குள்ள உணவுகள் வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்று மருந்துகள் வருவதற்கு ஆரம்பித்திருக்கு. ஆனால் பத்தலை. இப்போ நேற்றைய நாளில் கூட இமானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா 500 ட்ரக்கு 600 ட்ரக்குங்கிறதெல்லாம் ஒரு போதுமான ஒரு அளவு கிடையாது. ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு உள்ள அனுமதிக்கப்படணும் என்று சொல்லி அவர் நேற்று ஈஜிப்டினுடைய அந்த சம்மிட்டில் காசா சம்மிட்டில் கலந்து கொண்ட நேரத்தில் பேசியிருந்ததையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படியான சூழலில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்க கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கத்தான் வேணுங்கிற ரீதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆயுதங்களை களைய வேண்டும் என்கிற இடத்துல இருந்து நகர்ந்து நின்று பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் நேற்று வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று மெர்காவா டேங்க்ல இருந்து அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குவாட் கேப்டர் அட்டாக்கும் பண்ணி இருக்கிறாங்க. குவாட் கேப்டர் அட்டாக்னா யஹியா சின்வார் அவங்களை கொல்லும் போது அவங்க அந்த தாக்கு நடத்தினாங்கல்ல, ட்ரோன் மாதிரி பறந்து வந்து அதிலிருந்து அட்டாக் பண்ணும், அது குவாட் கேப்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதமான அட்டாக்குகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. இதுவரைக்கும் காசாவினுடைய பகுதிகளில் 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த அத்தனை பேருமே யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ தங்களுடைய இடங்களை தேடி அலைகிற மக்கள். என்னுடைய வீடு இங்கே தான் இருந்துச்சுன்னு தேடுவாங்க, வீடு இப்போ இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும், கிரவுண்டு இருக்கும், மேலே ஃப்ளோர்கள் எதுவுமே இருக்காது. தங்களுடைய பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது இருக்காதா, மீதம் இருக்காதா என்று தேடுகிற ஒரு சாரார் இருக்கிறாங்க. தங்களுடைய உறவுகளை தேடி அலைகிறவர்கள் இருக்கிறார்கள். கட்டிட இடிபாடுகளுக்குள்ள மகன் இருந்திருப்பார், மகள் இருந்திருப்பாங்க, தகப்பனார் இருந்திருப்பார், பாட்டனார் இருந்திருப்பாங்க. இவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்களா என்று தேடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் 99.99 இந்த யுத்தத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஆனால் இந்த யுத்த காலத்திலேயே ஒரு கைக்குழந்தை 38 நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பு வெளியான அந்த சமாதான உடன்படிக்கை காலத்தில் அவன் அந்த பிள்ளையை மீட்டெடுத்தாங்க. இப்படி சில நேரங்கள் அல்லாஹ் நாடினால் சில பேர் உயிரோடு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என்கிறது தான் தற்போதைய கணிப்பு நிலையாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது காசாவில் இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுஜாயியா பகுதிகளில் தங்களுடைய வீடுகளை தேடி அலைந்த சகோதரர்கள் மேலதான் குவாட் கேப்டர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாப்டிஸ்ட் மருத்துவமனையும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அது. அதே நேரத்தில் இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் இராணுவமும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வந்த அத்தனை பேருமே மஞ்சள் கோட்டை தாண்டுவதற்கு முனைப்பு எடுத்தார்கள். இஸ்ரேல் தற்போது பின்வாங்கி இருக்கக்கூடிய பார்டர் எல்லோ பார்டர் என்று சொல்லுவாங்க. முன்னாடி நீங்க பார்க்க முடியும் அந்த எல்லோ பார்டர் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி அந்த எங்க இருந்து பின்வாங்குவாங்கங்கிற காட்சி தான் உங்களுக்கு காட்டப்படுகிறது. அதுல எல்லோ பார்டர் வரைக்கும் இஸ்ரேல் பின்வாங்கி இருக்கு. அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கிறது. அதை தாண்டி போனவங்க மேல தான் அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுவல்ல. அவங்க அதை தாண்டி எல்லாம் போகல, அப்படி போகவும் மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய வீடுகளை தேடுவதற்கு போனவர்கள், தங்களுடைய உறவுகளை தேடுவதற்கு போனவங்க, அவங்க மேல
அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்டைன் மக்கள் மேலே குற்றஞ்சாட்டி அல்லது பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ் மேலே குற்றஞ்சாட்டி இந்த யுத்தத்தை மீண்டும் தொடருவதற்கு ரொம்ப முனைப்பெடுப்பாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஏதோ ஒரு வழியை தேடுறதுக்கான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை புரிய முடிகிற அதே நேரத்தில் கான் யூனுஸில் தான் பெரும்பகுதி கிட்டத்தட்ட பாதி பகுதி இஸ்ரேலுடைய வசம் இருக்கிறது. இந்த கான் யூனுஸில் கிழக்கில் இருக்கக்கூடிய அல் பகாரி என்கிற பகுதிகளிலையும் இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதிலும் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். ரஃபாவினுடைய வடமேற்கு பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டேங்குகள் அட்டாக் பண்ணி இருக்கிறது. அதிலே பல சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் அங்கிருந்து தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி அமைதி நிலை உருவானதற்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த ஒப்பந்தங்கள் மீறப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஹாசிம் காசிம் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக தொடர்பாளர் அவர் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். உடனடியாக கத்தார், துருக்கி, ஈஜிப்டு, அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் தலையிடணும், இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படணும், இவங்க யுத்த நிறுத்த மீறல் இது அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை மீட்கிற இந்த பணியில் இன்றைக்கு மாத்திரம் செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம கிட்ட இலங்கையினுடைய நேரம் 3:15 மணிக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் 250க்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய உடல்கள் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இந்த உடல்கள் மீட்பு தொடர்பாக கருத்து சொல்லியிருக்கக்கூடிய காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் முகமது ஃபாசில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உடல்களில் பெரும்பாலான உடல்கள் வீதியில் வீசப்பட்ட நிலையில் கிடந்தவைகள். ஏன்னா ரோட்டில் போகும்போதே ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதிலே விழுந்து அந்த மக்கள் மரணிச்சிருப்பாங்க, இல்லைனா எங்கேயாவது மரணித்த மக்களுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டாந்து வீசி விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் செய்த பல அநியாயங்கள் அங்கே அந்த மாதிரி வீதிகளில் இருந்து தான் எடுத்துருக்கிறோம், கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே இருந்து எடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர்கள் இப்படி இடிபாடுகளுக்குள்ளே இருக்கலாம், வீதிகளிலையும் இருக்கலாம், அவர்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனமாக இதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அமைதி நிலை இருக்கிற நிலையிலும் இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் தொடர்கிறது. அரபு நாடுகள் தலையிட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. மேலதிக விளக்கங்களையும் தகவல்களையும் நம்முடைய இரவு அப்டேட்ல காண உங்களுக்கு தேவையான தரவுகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.